அமோன் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவட பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோனில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அழாம இருங்க. உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன், உங்க வயிற்றுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன். என்னை தாண்டி தான் இந்த வீடை இடிக்கணும். நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம். அரசு உதவுமா? நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என் தம்பி இங்கதான் இருக்கிறாங்க, உடனே என்ன கூப்பிடுவாங்க. அடுத்த நொடி இங்க வருவேன். அதிகபட்சமா நான் வர 1.5 மணி நேரம் ஆகும். போங்க, வீட்டுல போயிருங்க. அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் ஓட வருவேன். நம்பிக்கை தைரியமா இருங்க. பல இடங்களில் நம் மக்களை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அவங்க அலைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க. நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன். அதனால தைரியமாக இருங்க. நீங்கள் அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் இருக்கேன். எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி நிற்போம். நம்மளை மீறி தான் இந்த வீடை இடிக்கணும். இவர்கள் ஒரு முறையை வச்சுக்கிறாங்க. எப்படின்னா, யார் வழக்கு போட்டான்னு தெரியாது. யாரோ போய் இது ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்கை போட்டு நம்ம பல முறை கேட்கிறோம், இது ஏரி ஆக்கிரமிப்பு. சரி, ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்? ஆக்கிரமிக்கும் போது எங்கே போனீர்கள்? முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏரி, இங்க வீடு கட்டக்கூடாதுன்னு நீங்க தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க. அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள், இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா? ஆக்கிரமிப்பு என்றால் இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார்? இந்த சாலையை போட்டது யார்? குடும்ப அட்டை கொடுத்தது யார்? வீட்டு வரி வாங்கியது யார்? வாக்காளர் உரிமையை, வாக்காளர் அடையாள அட்டை கொடுத்தது யார்? வரி வாங்கியது யார்? இவ்வளவும் 40 ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா, அரசுனா நம்ம அரசு எதிர்த்து போராடுவோம். ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு, சட்டம் சொல்லிருச்சு, நீதிமன்றம் சொல்லிருச்சு, கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க. இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன். இந்த தடவை இந்த வீடை இடிக்க விட மாட்டோம், இடிக்க போறது இல்லை. நீங்க தைரியமா இருக்கு. அது தீர்ப்பு எப்படியும் வரலாம். தீர்ப்பு இருங்க, ஒரே நிமிஷம். நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் முடியாதுல. அப்ப பேசாம இருங்க. நீங்க சொல்றத கேக்குறத நான் நீங்க என்கிட்ட சொல்ல என்ன புண்ணியம்? இங்க பாருங்க, பல இடங்கள் இங்க மட்டுமா, அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்குன்னு வீடு இடிச்சு கூப்பிட்டு இருக்கான், வா இங்க அப்படின்னு. முல்லை நகருக்கு ஓடியா அப்படிங்கிறான். ஏன்னா இதேதான் வேலை. இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இவர்கள் தான். இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான். பரந்தூர்ல 12 ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான். நீங்க வல்லூர் வட்டம் பார்த்திருக்கீங்கல்ல, அது ஏரியை தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன், ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான், அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு, இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும்? இடிங்கன்னு சொல்லுமா? சொல்லாது. ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள், பணக்காரர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள். இங்க அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்க சொல்ற மாதிரி தினம் வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள். நமக்கென்ற அதிகாரம் இல்லை, ஆள் இல்லை, குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்லை. ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாது. ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன்.
உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சிகள் உடனே வந்து நிற்பான். நம்மளை மீறி தான் வீடை இடிக்கணும் தொடணும். அவன் நோட்டீஸ் ஒட்டினதா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா மட்டுங்க. அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க. அதனால எதையும் சாதிக்க முடியாது. நீங்க ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு, அதனால என்ன பயன்? அந்த குடும்பம் நடுத்தரம் நின்று அழுகிறது, நம்ம எல்லாம் அழுகிறத தவிர எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இவர். உயிருக்கு மதிப்பே தரமாட்டாங்க. நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்று போராடுவோம். கைது பண்ணி போகலாம் வரலாம், அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க 4000 பேர் இருக்கும்னு நினைக்காதீங்க. நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி நிக்கிறோம்ங்கிறத மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்கு. அழாதீங்க. அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க. உறுதியா நில்லுங்க. இடிக்க முடியாது. இடிக்க தொடங்கினா அடுத்த நொடி நான் இங்க நிற்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பாத்துக்கலாம். தைரியமா மட்டும் இருங்க. யாரு வந்து கேட்கல, யாரு வந்து கேட்க மாட்டாங்க. கேட்கறதுதான் நாங்க இருக்கோம். நான் இருக்கேன். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. பல வீடுகளை இப்படிதான் இடிச்சாங்க. அங்க ஓடி போய் நின்னு போராடி தடுத்துருக்கேன். இதையும் தடுப்பேன். நீங்க நம்பிக்கையோட இருக்கு. கேளுங்க தம்பி, கேளுங்க. இருங்க, நான் கேளுங்க. இருப்பா. ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா, ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா, இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிற முடிவு தான் வரணும். ஏற்கனவே இந்த இடத்தை இந்த இடத்தை பட்டா ஊருக்கு பிரிச்சு வித்தது யாரு? இந்த கட்சிக்காரர்கள், கட்சியில் இருந்த பொறுப்புல இருந்தவர்கள் தானே. தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க தானே. அப்ப திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீ இடினா 40 வருஷமா தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாரு. புதிதாக யாரும் ஆக்கிரமிக்காம தடுங்க. இதுதான் இருக்க முடியுமே ஒழிய, ஏற்கனவே வீடு கட்டி வாழ்ற பண்ணி MMDA காலனின்னு ஒண்ணு இருக்குது, குடியிருப்புகள். அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூர்ல நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. மதுரை நீதிமன்றம் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. பல அரசு கட்டிடங்கள் ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு. இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க. திருச்சி விண்ணூர்தி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல, இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட், அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டிருக்கு. இந்த மக்களை 4000 வீடு, இந்த வீட்டை வந்து இந்த 2500 வீட்டுக்கு மேல இந்த வீட்டை இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டிகளை கூட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள்? 21 நாள்ல நீங்க காலி பண்ணலைன்னா வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இதெல்லாம் இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம். இது கொடுங்கோன்மை. இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும். நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க. புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க. புதிதாக யாரும் ஏரி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க. அதைதான் செய்யணும். இப்படி ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமா இங்க 40-50 வருஷமா வாழ்கிற மக்களை, அடித்தட்டு உழைக்கும் மக்களை, அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க. எல்லா இடங்கள்லையும் சிப்காட்டுக்கு தொழிற்சாலைன்னா 2000 ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாண்குடி மக்களை வெளியேற்றுறீங்க. விண்ணூர்தி நிலையம் கட்டுறோம், நீங்க ரோடு போடுறோம், 8 வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எல்லாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்குது. இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும். நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுதணுங்குது. அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? எதுத்தானே நீங்க போராடுறீங்க? நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேக்குதா? காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது, கேட்கிறாங்களா? இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது, நாங்க இடிக்க விட போறது இல்லை. அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம். இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான். இடிக்க கூடாது. இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க. இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க. சரி, நான் கேட்கிறேன், நீங்க பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னவன் வேறு? பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே, இந்த தலைவர்கள் தானே. அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? யாரு பொறுப்பேற்கிறது? இங்க இருக்கிற கவுன்சிலர், இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா? அப்ப ஏரின்னு தெரியாதா? இந்த மின்கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு?
இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு, குடும்ப அட்டை, வாக்காளர் உரிமை, ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும்போது தெரியாதா? இந்த ரோட போட்டவன் யாரு? ரோட போடும்போது இது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு, இதுக்கு எதுக்கு ரோடுன்னு ஏன் கேட்கல? வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம்? இன்னைக்கு வந்து திடீர்னு வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு. இடினா என்ன அர்த்தம்? சரி, இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க போறியாத என்ன வாக்க போற? சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க. ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும். இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சியின் கீழ விழுந்திருக்கு. அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும். உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். சும்மா தேவையில்லாம இதை இடிக்கிறது. எத்தனை இடத்துல நீங்க இடிச்சீங்க? ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில இருந்த எல்லா வீடுகளும் இடிச்சு செம்மஞ்சேரி, கண்ணகினர், கல்லுக்குட்டைக்கு வெட்டி விட்ட எத்தனை வீடு? ஒரே கேள்விதான், ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தானே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. ஒன்னு திமுக இருந்துச்சு, இல்ல அதிமுக இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாம என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்களா? அமோன் ஹெல்த் ரிசோர்ஸ் சென்டர் இப்போது உங்கள் அண்ணா நகர் மற்றும் டி நகரில் 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிசியோதெரபி டாக்டர்களால் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மூட்டு வலி, கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி, முதுகு தண்டுவடம் பாதிப்பு, பாதம் மற்றும் குதிகால் வலி, பக்கவாதம், ஆட்டிசம், கை கால் மரத்து போவது ஆகியவற்றுக்கு அமோனில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.